இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளோட ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த கருத்துக்கு இதுதான் பதில். தற்போது தமிழ்நாட்டில் நடந்தேறிய விடயங்கள் உங்களுக்கு தெரியும். தன் சொந்த ரசிகர்கள், தன்னை பார்க்க வந்தவர்கள் இறந்து விழுந்து பிணமாக கிடக்கின்ற போதை கூட பார்க்க வராதவர் முதலமைச்சர் அரியணையில் அமர வைத்த பிறகுதான் கிராமமாக சென்று மக்களை சந்திக்க வருவேன் என்று சொல்வதே தமிழர்களை அவர் குறைத்து மதிப்பிடுகிறார் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இரண்டாவது பெரிய கட்சி அவர் கட்சி வரும் தொடர்ந்து அது எல்லாவற்றிற்கும் தீர்ப்பு எழுதக்கூடியவர்கள் மக்கள் தான். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அதிகமா இருக்கிறதா அவருக்கு புரியுது. தொடர்ந்து நம்ம எங்க கூட்டத்துக்கு மட்டும்தான் இது போன்ற நெருக்கடிகள் வெளியே வர முடியாத சூழல் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா அது முற்றும் முதலும் தவறு. அவருக்கு தான் ஒன்றிய அரசுகளும் மாநில அரசுகளும் போட்டி போட்டுக்கொண்டு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறார்கள். இந்தியாவிலே எந்த நடிகனுக்கும் இல்லாத ஒரு பாதுகாப்பு திரு நடிகர் விஜய்க்கு தான். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இல்லாத பாதுகாப்பு, உலக நாயகன் கமலஹாசனுக்கு இல்லாத பாதுகாப்பு, இளைய தலைமுறை மனங்களை வென்றிருக்கிற திரு அஜித்துக்கு இல்லாத பாதுகாப்பு, ஆனால் இன்றைக்கு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது.